ஒவ்வொரு நபர்களுக்கும் படிப்பு தொடர்பான விஷயமா இருக்கட்டும், வேலை தொடர்பான விஷயமா இருக்கட்டும், ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வரும். அப்போ எடுக்கக்கூடிய முடிவின் அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து தீர்மானிக்கப்படுது. அதில் சில நேரங்களில் குழப்பங்கள் ஏற்படலாம். எப்படி முடிவெடுக்கிறது அப்படிங்கிறதுல சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன். 2006ஆம் ஆண்டு அப்போ 6ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன். ஒரு பேச்சு போட்டி நடக்குது. என்ன பேசலாம் அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் ஏற்படுது. அப்போது என் ஸ்கூல் சீனியர் லலிதா அவங்கள்ட்ட போயிட்டு அணுகிறேன். அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்குறேன். அவங்க வந்து நிறைய ஸ்கிரிப்டை வந்து கொடுக்குறாங்க. அதில் வந்து ஒரு விஷயத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறேன். அவங்க வந்து கட்டுரை நிறைய எழுதுவாங்க. அந்த கட்டுரைக்கான அந்த ஸ்கிரிப்டை வந்து ஒரு இதை எடுத்துகிட்டு சிராக்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி கொடுத்துட்றேன். அது என்ன தலைப்பு அப்படின்னா, தன்னுயிர் நீப்பினும் செய்யறுக்க தான் பிரிது பிறன் உயிர் நீக்கும் வினை அப்படிங்கிற தலைப்பு, திருக்குறளை தலைப்பாக கொண்ட ஒரு கட்டுரை. இன்னமும் ஞாபகம் இருக்குது. புல்லாய் புழுவாய் பறவையாய் பாம்பாய் பல் மிருகமாய் எல்லாம் ஆகி நின்ற இத்தாவர சங்கமத்துள் ஒரு செல் உயிரி முதல் 1,00,00,000 செல் உயிரினம் வரை அனைத்தும் ஆண்டவனால் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அது தொடங்கும் அந்த கட்டுரை. அதை தான் வந்து பேசி பரிசும் பெற்றேன். இப்படி அவங்களுடைய விஷயத்தை பார்க்கும்பொழுது அவங்க வந்து 10th வந்து டிஸ்ட்ரிக்டில் செகண்ட், ஒரு கடலோர பகுதியில் ஒரு கிராம பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்து அவங்க வந்து மாவட்ட அளவில் 2ஆம் இடம் பிடிச்சாங்க. 12th வந்து ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்தாங்க. அதன் பிறகு பல பயணங்களை வந்து அவங்க மேற்கொண்டாங்க. அப்புறம் நான் வந்து செய்தி வாசிப்பாளர் ஆகணும் அப்படின்னு முடிவெடுக்கும் பொழுது என்னால் அதை முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உந்துதல் வந்து யோசிக்கும் பொழுது எதனால் வந்தது அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே அவங்க வந்து செய்தி வாசிப்பாளராக இருந்தாங்க. நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்த ஒருத்தவங்க, சீனிவாசா மேல்நிலை பள்ளியில் படித்த ஒருத்தவங்க ஏற்கனவே செய்தி வாசிப்பாளராக இருக்காங்க அப்படிங்கும் பொழுது நம்மளாலையும் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சப்கான்ஷியஸாக என் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகி அதுக்கப்புறம் முயற்சி மேற்கொண்ட செய்தி வாசிப்பாளர் ஆனேன். இப்படி என்னோட கேரியருக்கு வந்து ஒரு நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ அவங்க வந்து கைட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கேரியர் கைடன்ஸ் சம்மந்தமான சில சேவைகளை வந்து வழங்கிட்டு இருக்காங்க. அதை உங்ககிட்ட வந்து கடத்தணும் அப்படிங்கிறத ஒரு நோக்கமாக கொண்டு, அதை நான் வந்து இந்த சேவையை வந்து உங்கள்கிட்ட கடத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயமாக கொண்டு இதை வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். படிப்பு தொடர்பான விஷயமா இருக்கட்டும், வெளிநாடுகளில் போய் படிக்கணுங்கிற விருப்பம் இருக்கலாம், என்ன படிக்கலாம், எந்தெந்த நாடுகளில் என்னென்ன படிப்புகள் இருக்குது, அதை பற்றின கேள்விகள் உங்களுக்கு நிறைய இருக்கலாம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் சரி, இல்லை இன்ஜினியரிங்கில் வந்து எந்த விஷயத்தை தேர்ந்தெடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற குழப்பங்கள் இருக்கலாம், இல்லை 10th முடிச்சதுக்கு அப்புறம் 11th 12th என்ன குரூப் எடுக்கலாம் அப்படிங்கிறதுல குழப்பம் இருக்கலாம். அதுக்கு கீழே படிக்கக்கூடிய பசங்களுக்கு தாங்கிட்ட என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறதுல கண்டறிகிறதுல சில சிக்கல்கள் இருக்கலாம். இப்படி பல கேள்விகள் இருக்கலாம். இது எல்லாத்துக்குமான பதில் தரக்கூடிய ஒரு சேவையை வந்து லலிதா சகோதரி அவங்க வந்து வழங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோள் விடுக்கிறேன்.